தென்காசிக்கு பக்கத்தில் ஒரு வாடகைக்கு வீடு கொண்டு வந்திருக்காங்க. நம்ம தென்காசி பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஒரு 4 கிலோமீட்டர் கிழக்க வந்தீங்கன்னா பாவூர்சத்திரம் வர வழியில் தென்காசி கேடிசி நகர் இருக்குது. அதில் நமக்கு பின்னாடி கூட இந்த வீடு தான் வாடகைக்கு வந்திருக்கு. கார்னர் ஃப்ளாட்டில் சுற்றிலும் நிறைய வீடுகள் இருக்கிற இடத்துல தனி வீடாக வாடகைக்கு வந்திருக்கு. தனி வீடாக ஒரு கார் பார்க்கிங்கோட ஒரு நல்ல ஒரு எக்ஸ்டென்ஷன் லேஅவுட்டில் ஹைவேக்கு பக்கத்தில் தேடிட்டு இருந்தீங்கன்னா இந்த வீடு கரெக்டாக இருக்கும். வாங்க உள்ள பார்ப்போம். கார் பார்க்கிங் பாருங்கள், அதில் பெரிய கார் பார்க்கிங்காக வந்துடுது. அதில் அழகாக கார் பார்க்கிங் நிப்பாட்டிக்கலாம். இது கார்னர் ஃப்ளாட்டுங்களால காரை வெளியே நிப்பாட்டிக்கலாம். இதில் எல்லாம் கார் பார்க்கிங் வந்துடுது. இந்த பக்கம் நம்ம கை கால் கழுவ வைக்கிறதுக்கு எல்லாத்துக்கும் இடம் வந்துடுது. இதில் ஒரு பாத்ரூம் இருக்குது, கெஸ்ட் டாய்லெட்டு. வாங்க வீட்டுக்குள்ளே போய் பார்ப்போம். இந்த வீடு பார்த்தீங்கன்னா 3 படிக்கட்டு போட்டு நல்ல வாஸ்துப்படி வந்துடுது. புது வீடு, இப்போ தான் பால் காய்ச்சிருக்காங்க. ஒரு வாரம் தாச்சு பால் காய்ச்சி, அப்படியே வாடகைக்கு வருது. வாங்க பார்ப்போம். பார்த்தீங்கன்னா 16க்கு 16ங்கிற அளவில் இல்லை பெரிய ஹாலாக வந்துடுது. சோஃபா செட்டு, டிவி யூனிட்டு எல்லாம் வைக்கிறது சூப்பராக இருக்கும். நல்லா ஜன்னல்லாம் காற்றோட்டமாக பெரிய ஜன்னலாக கொடுத்துட்றாங்க. நல்லா 5 அடி ஹைட்டில் பெரிய ஜன்னலாக வந்துடுது. அது போக இந்த சைடு ஒரு பெட்ரூம் இருக்குது. இந்த பெட்ரூம் பார்த்தீங்கன்னா 11க்கு 16 ஃபுல்லாக கிரானைட் ஒர்க்கு. கூடவே உங்களுக்கு இதில் ஒரு அட்டாச் பாத்ரூம் வந்துடும். பொருட்கள் வைக்க நிறைய இடம் இருக்குது. வாங்க இந்த பக்கம் இன்னொரு பெட்ரூம் இருக்குது, அதையும் பார்ப்போம். இந்த பக்கம் கிச்சன் பாருங்கள். அதுக்கு முன்னாடி கிச்சன் வித் டைனிங் ஹால் வந்துடும். கிச்சன் நல்லா ஸ்பேசியஸான கிச்சன், பெரிய கிச்சனாக வந்துடுது. கிழக்கு பார்த்து வாஸ்துபடி சமைக்கிறபடி வந்துடும். பின்வாசல் வந்துடுது. கிச்சன் பாருங்கள், பொருட்கள் வைக்க நிறைய இடம் இருக்குது. இதில் உங்களோட ஃப்ரிட்ஜு இதெல்லாம் வச்சுக்கலாம். நல்லா ஸ்பேசியஸாக இருக்குது. கிச்சன் வித் டைனிங் ஹால். வீட்டுக்குள்ளாரே படி போட்டு போகும். இந்த பக்கம் இன்னொரு பெட்ரூம் இருக்குது. இந்த பெட்ரூம் பார்த்தீங்கன்னா இதுவும் அட்டாச் பாத்ரூம் இருக்குது. 11க்கு 10ங்கிற அளவில் ஒரு பெட்ரூம் இருக்குது. இது கூடவே ஒரு அட்டாச் பாத்ரூம் வந்துடுது. இந்த பெட்ரூமில் பார்த்தீங்கன்னா 2 பெட்ரூம்லையுமே அட்டாச் பாத்ரூம் இருக்குது. பொருட்கள் வைக்கிறதுக்கு எல்லாமே நிறைய இடம் இருக்குது. புது வீடு. இந்த வீடு பால் காய்ச்சி அப்படியே உங்களுக்கு ரெண்டலுக்காக கொடுக்குறாங்க. படிக்கு கீழே வாஷிங் மிஷின் வைக்கிறதுக்கான ஸ்டோரேஜ் ஸ்பேஸு, வாஷ் பேஷன் எல்லாமே இருக்குது. இந்த வீட்டோட ஓனர் நம்பர் நான் உங்களுக்கு வீடியோலேயே போட்டுறேன். டைரெக்டாக நீங்களே காண்டாக்ட் பண்ணி என்ன வாடகை, என்ன அட்வான்ஸு, எப்படி எல்லா விஷயங்களும் பேசிக்கோங்க. அக்ரிமெண்ட் டீட்டெயில்ஸ்லாம் நீங்களே ஃபாலோ பண்ணிக்கோங்க. நாம் எடுத்து கொடுத்த வீடு இது. உங்களுக்கு சொந்தமாக ஒரு வீடு வாங்கணும், இந்த மாதிரி ஒரு நல்ல வீடை வாங்கினாலும் எங்கள் பேஜை ஃபாலோ பண்ணுங்கள், காண்டாக்ட் பண்ணுங்கள்.